அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பால்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் கொஞ்சம் தண்ணி வச்சு அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சோம்பு தேவையான அளவு எடுத்து செவக்க வறுத்து தூள் பண்ணி வச்சுக்கலாம். அரிசி மாவு ஒரு அரைப்படி எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு உப்பு போட்டு மாவு பிசைஞ்சு இந்தமாரி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். தண்ணி கொதி வந்தோடனே 1 2 இப்படியே போடுவோம். ஒன்றா ஃபுல்லாக போடக்கூடாது. இந்த உருண்டைகளை மெதுவாக ஒன்றா போட்டு நல்லா மெதுவாக கிளறிக்கலாம். தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காவை சின்னதாக கீறி வச்சுக்கலாம். இதுவும் போட்டுக்கலாம். அந்த இதிலே போட்டுட்டு மாவு கெட்டியாகிறதுக்கு மாவு கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து கரைச்சி அந்த தண்ணியில் ஊற்றிட்டா கெட்டியாகிடும். அவ்வளோதாங்க, பால்தா ரெடி ஆகிடுச்சு. சோம்புத்தூளும் போட்டுக்கலாம். வறுத்த சோம்புத்தூளை நாட்டு சர்க்கரை தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த பால்தா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பால்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் கொஞ்சம் தண்ணி வச்சு அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சோம்பு